நம்மள 10 மாசம் சுமந்த தாய காட்டிலும் ரொம்ப வசத்தி மகாவராகி அம்பாள். ஏன் அப்படின்னா, கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம அழுகும்போது, இந்த மகாவராகி அம்பாள் தான் முதல்ல வந்து நின்னு, "என்னடா உனக்கு கஷ்டம்னு?" சொல்லி ஏதோ ஒரு ரூபத்துல வந்து நம்மள கேட்கறா. கேட்கறது மாத்திரம் இல்லாத அந்த அம்பாள் என்ன பண்றா, தன்னுடைய மடியில அந்த பக்தன படுக்க வச்சு, அவ கையில வச்சுட்டு இருக்க ஏர்கலப்பை அப்படி கீழ போட்டுட்டு, அந்த கரத்தால அம்பாள் வந்து அப்படியே தடவி கொடுக்குறா. தடவி கொடுத்து அந்த கஷ்டத்த இதோட உனக்கு கிடையாது. இதோட உனக்கு வெற்றி தான், உனக்கு செல்வம் தான், உனக்கு புகழ் தான்னு சொல்லிட்டு எல்லா விதமான அனுக்கிரகத்தையும் பண்றவ மகாவராகி. அந்த பராசக்திக்கு நிகர் இந்த லோகத்துல யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி மகாவராகி. அம்பிகைய நெனச்சுண்டே இருக்கணும். அவள நெனச்சாலே எல்லாமே கிடைக்குதாம். என்ன கிடைக்குது? அழகு கிடைக்குது, அறிவு கிடைக்குது, அந்தஸ்து கிடைக்குது, புகழ் கிடைக்குது, பெயர் கிடைக்குது, எல்லா விதமான வஸ்துக்களும் கிடைக்குதாம். அதனால தான் சொல்றா, "ரூபம் தேகி ஜெயம் தேகி யசோ தேகி ஜிஷோ ஜெகி"